சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் திட்டமிட்டதின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி இந்த 5வது மாதத்திலும் கூட உபவாச கூட்டத்தை நடத்துவதற்கு தேவன் கிருபை செய்தார். இந்நேரம் வரைக்கும் பாடல் வேளையிலும் சாட்சியின் வேளையிலும் ஜெப வேளையிலும் கூட கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடினார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வயா மீடியா எது அப்படின்னா, நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் தான். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆமென். இங்கிருந்து ஜெபிக்கிறோம், அநேக பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுகிறார்கள், அநேக குடும்பங்கள் மகிழ்ச்சியான காரியங்களை தேவ சமூகத்திலிருந்து ருசிக்கிறார்கள். அதன் மூலமாய் நம்முடைய ஊழியத்தை நினைக்கிறார்கள், வந்து பார்க்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், காணிக்கைகளால் தாங்குகிறார்கள். இந்த ஊழியத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையால் இன்றும் கூட அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை மீண்டும் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன் இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிறார். திருச்சபையில் அமர்ந்திருக்கிற உங்களோடும் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடும் கூட இணைந்து ஜெபிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களை குறித்து, இப்படிப்பட்ட உபவாச கூட்டங்கள், சபை ஆராதனைகளை குறித்த செய்திகள் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான எங்கள் யூடியூப் சேனலை விசிட் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி மாணவிகளுக்கான தேவைகளுக்காகவும், கல்லூரி மாணவிகளின் தேவைகளுக்காகவும், 7 பணியாளர்களுக்காகவும், தொலைக்காட்சி ஊழியங்களுக்காகவும், பார்வையற்ற மற்றும் விதவைகள் மற்றும் இதர மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யப்படுகின்ற நலத்திட்ட பணிகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பாரத்தோடு இருக்கிற உங்களுக்காக இப்பொழுது நானும் என் திருச்சபை சொந்தங்களும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. யாவரும் எழும்பி நின்று நாம் எல்லாருக்காக ஜெபிப்போமா? தேசத்துல இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களுக்கு ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா எங்க திரும்பினாலும் பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா மனிதன் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் தேவனுடைய விருப்பம், திட்டமாக இருக்கிறது. அதனால அந்த சந்தோஷத்திற்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் ஜெபிக்கும் போது தேவன் மாற்றுவார். கரங்களை தட்டி அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா தேவன் மாற்றுவார்னு? ஏன்னா அவருக்கு பேர் என்னன்னா, அவரை பற்றி ஏசாயா சொல்லும் போது சொல்லுகிறான், அவர் இமை பொழுது கைவிட்ட போல தெரியுமா, ஆனா உருக்கமான இரக்கங்களினாலே நம்மை சேர்த்துக் கொள்வாராம். அவ்வளவுக்கு நம்ம பேர்ல அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அன்பு வைத்திருக்கிறார். ஆகையினால அந்த அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா இடத்திலும் கிடைக்கணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு காலையில கூட பெட்ரோல் டீசல் என்ன செஞ்சிருக்கு? ஒரு ரூபாய் 80 பைசாவோ என்னமோ என்ன செஞ்சிருக்குது? கூடி இருக்குது. 85 பைசா கூடி இருக்கு. அதை விட இன்னைக்கு காலையில ஒரு செய்தி பார்த்தேன். 10 வயது மகள் கோவை பட்டணத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க? பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ காரியங்கள், உஷ்ண காலங்கள் பாருங்க, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சென்னை பகுதியில எல்லாம் சொல்றாங்க, திருவள்ளூர் மாவட்டத்துல 114 டிகிரி வரைக்கும் போகுதான். அது போக ராஜஸ்தான் தேசத்துல பாத்தீங்கன்னா 129 டிகிரி வரைக்கும் போகுதான். ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர் சொன்னதின்படி நம்மை கைவிடாமல் இருக்கிறபடினால், நம்மை உருக்கமான இரக்கங்களிலே அணைத்து கொண்டிருக்கிறபடினால் நாம விடுதலையோடு இந்த சர்ச்சுக்குள்ள நிக்கிறோம். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க, நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது என்னை மறக்காத தேவன், என்னை நினைவு கூறுகிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன்,
என்னை பாதுகாத்திருக்கிற தேவன், என்னை விட்டு கொடுக்காத தேவன், என் தலையை நிமிர பண்ணி இருக்கிற தேவன், என்னை துதிக்க வைத்திருக்கிற தேவன் எல்லாருக்கும் அதே சந்தோஷத்தை சமாதானத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். உங்களை என்னை அழைச்சது போலதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாங்க. அப்ப உங்களை என்னைய கைவிடலைனா அவங்களை கைவிடுவாரா? விட மாட்டார். அதனால் நினைவு கூர்ந்து என்ன மறக்கல, அவங்களையும் மறக்க மாட்டாரு. இந்த வானமும் பூமியும் மாறும், ஆனா என் தேவாதி தேவனோ மாறுவதில்லை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையின் தேவன் உன்னை மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையின் தேவன் உன்னை மறவார். தம் வார்த்தை தேவன் உன்னை மறவார். எல்லாரும் பாடுமா? மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கும் தேவன் மறவார். ஆமென். அழைத்தவர் உன்னை மறவார். பரவாயில்ல, பாடுங்க. அபிஷேகம் செய்தவர் மறவார், அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். வானமும் பூமியும் வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தை தேவன் உன்னை மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தை தேவன் உன்னை மறவார். தம் வார்த்தை தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கி நடத்திட மறவார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பாடுங்க. தரிசனம் தந்தவர் மறவார், என்னை இதுவரை தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எளியா தேவன் உன்னை மறவார். எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும்
சொல்லுங்க. எலியாவின் தேவன் உன்னை மறவார், என்னை மறவார், என்னை மறவார். எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் என்னை மறவார். என் எலியாவின் தேவன் என்னை மறவார். பாடுங்க, தைரியமா பாடுங்க. மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். ஆமென். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் கைகளை வைத்து வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். ஆமா, அதனால மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு. நல்ல கைகளை தட்டி, எனக்கு இதுவரைக்கும் வாக்குத்தத்தம் தந்து என்னை நடத்தின தேவன் மறக்கல, எனக்கு வழிகாட்ட மறக்கல. நான் எப்பக்க நெருக்கத்தில் என்னை சூழ்ந்து வாழ்ந்திருந்தாலும் என் தேவைகளை அறிந்திருந்து உதவி செய்த யெகோவா ஈராக, யெகோவா ராப்பாவாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ஷாலமாக, யெகோவா நிஷியாக, யெகோவா ரூபாவாக என்னுடைய மெய்ப்பராக இருந்த தேவன் இப்பொழுதும் இந்த ஆலயத்திலிருந்து நான் ஜெபிக்கும் போது அநேக பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படும். அநேக பிள்ளைகள் கடன் பாரத்திலிருந்து விடுதலை ஆவார்கள். அநேக பிள்ளைகளுக்குள்ளே சண்டையை கிளப்பி விடுகிற ஆவி மாறி யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம் சமாதானத்தின் ஆவியை கொடுப்பார். கரங்களை தட்டி சொன்னீங்கன்னா, இங்கு இருக்கிற சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற சமாதானம் அங்கே கடந்து போக விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. எனக்கு வாக்குத்தத்தம் தந்தது மட்டுமல்ல, என்னை நடத்துறது மட்டுமல்ல, எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறார்களோ, எத்தனை பேர் அவருக்கு காத்திருக்கிறார்களோ, எத்தனை பேர் அவரிடத்துல அந்த இயேசுவை நானும் நினைக்கிறேன் ஐயா, அந்த இயேசு என்ன நடத்தணும் நினைக்கிறேன் ஐயா, வானமும் பூமியும் மாறினாலும் மாறாதவர் என்ன நடத்துவார் நம்புறையான்னு சொல்ற ஒவ்வொருவரையும் நடத்தும். நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்ன நடத்தின இயேசு, என் தேவைகளை சந்தித்த இயேசு, யாக்கோபை இஸ்ரவேலை இவைகளை நினை, என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன இயேசு, என்னை நினைத்திருக்கிறபடினால், என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறபடினால், என்னை அவர் கருவிலே கண்டிருக்கிறபடினால், அதே இயேசு இந்த நேரத்தில் யாரெல்லாம் எங்களோடு இணைந்திருக்கிறாங்களோ அவங்க கண்ணீரை மாத்துவார். சொல்லுங்க, அவங்களை கரம் பிடிச்சு நடத்துவார், அவங்க துக்கங்களை சுமந்து கொள்வார், அவங்க தேவைகளை சுமந்து கொள்வார். ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார சக்திகளின் கிரியைகளும் பிசாசின் கிரியைகளும் இங்கிருந்து நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களை மறக்காத தேவன், எங்களை விட்டு கொடுக்காத தேவன், என்னை நினைவு கூறி இருக்கிற தேவன், நான் மறக்கலன்னு சொல்லி அபிஷேகத்தை நினைக்கும் போது, அழைப்பை நினைக்கும் போது, இதுவரைக்கும் என்ன நடத்தினவர் இனியும் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர் இன்னைக்கும் அநேக கட்டுகளோடு, அநேக காயங்களோடு, அநேக வியாதிகளோடு, அநேக தேவைகளோடு, அநேக போராட்டங்களோடு இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை, இந்த உபவாச கூட்டத்தை எங்கிருந்து பார்த்தாலும் அங்கே ஒரு விடுதலை உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், யாருக்கும் தன்னுடைய முகத்தை மறைக்காத தேவன், எல்லோருக்கும் ஒரே இயேசு, எல்லோருக்கும் ஒரே தெய்வம், எல்லோருக்கும் அவர் நல்ல தெய்வம், எல்லோருக்கும் அவர் கிருபை உள்ளவர், எல்லோருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறவர்.
அப்படிப்பட்ட தெய்வம் இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் தூரத்துக்கும் மாத்திரமல்ல சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறபடினால, அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாவராய் இருக்கிறபடினால, இப்ப நான் பாடினதை போல வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை நினைவு கூறுகிறபடினால், ஒளிந்து போகாததா இருக்கிறபடினால், எல்லாருக்கும் எனக்கு உண்டான சுகம் உண்டாவதாக சொல்லுங்க. எனக்கு கிடைச்ச குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு கிடைப்பதாக சொல்லுங்க. என் தேவைகள் சந்திக்கப்பட்டதை போல அவங்க தேவை சந்திக்கப்படுவதாக சொல்லுங்க. விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொன்னான். விசுவாசத்தோடு இன்னைக்கு சொல்லுங்க, நான் அறிந்திருக்கிற இயேசு, நான் தெரிந்திருக்கிற இயேசு, என்னை ரட்சித்திருக்கிற இயேசு, என்னை வாழ வைத்திருக்கிற இயேசு, எனக்கு சுகம் தந்திருக்கிற இயேசு, என்ன கடன் பாரத்தை மாற்றுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற இயேசு, என் வியாபாரத்தை இதுவரைக்கும் நடத்தின இயேசு, என் அரசு வேலையில உதவி செய்த இயேசு. இந்த ஆராதனையை பார்க்கிறவங்க ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு அற்புதமான சாட்சியை கொடுப்பாரு. ஒரு அதிசயம் நடக்கும். பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் ஏராளம் இங்க சாட்சி வந்திருக்கு, இன்னும் வரப்போகுது. தொழில் செய்ய முடியாத பிள்ளைங்க இன்னும் விருத்தியாக்கி தொழில் செய்த நிலைகள் எங்க ஆலயத்துக்கு வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேர் சொல்லுங்க, என்ன மட்டும் அவர் நினைவு கூறுகிறவர் அல்ல, எனக்கு மட்டும் அவர் ஆலோசனை கொடுக்கிறவர் அல்ல, என் கடன் பாரத்தில் மட்டும் என்ன தூக்கி விடுகிறவர் அல்ல. எத்தனை பேர் வந்தாலும் அவர் தூக்கி விடுகிற தேவன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் தேவன், எலியாவின் தேவன், எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் இப்பொழுதே இறங்கி, இப்பொழுதே இறங்கி, இப்பொழுதே இறங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் நீங்க ஜெபிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், என் திருச்சபையை நீங்க ஜெபிக்கும் போது, என் திருச்சபை சொந்தங்களே நீங்க ஜெபிக்கும் போது, அங்க இருக்கிற விதவை பெண்ணின் தேவைகள் சந்திக்கப்பட்டதை போல, சாக போகிறேன் என்று சொன்னவளுக்கு மறுவாழ்வு கொடுத்ததை போல, குடிவரியை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறுவார்களாக. பெரிய பாவங்கள் பெரிய வியாதிகளில் விழுந்திருக்கிறவர்கள் இப்பொழுதே சாக போகிறவனுக்கு வாழ்வளித்தார் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்வு பெறுவார்களாக. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி அப்படியே தேவன் செய்வார், அப்படியே தேவன் செய்வார். விறகு பொறுக்குனவள, விறகு பொறுக்குனவள, விறகு பொறுக்குனவள ஆசீர்வதித்த தேவன், ஒன்றுமில்லாதவள பானை பானையா என்னை நிரம்போடின செய்த தேவன் இன்னைக்கும் எத்தனை நெருக்கத்துல, எத்தனை தோல்வியில, எத்தனை கஷ்டத்துல நான் மீண்டு வந்தனோ, அதே போல எங்க ஊழியத்துல யாரெல்லாம் கண்ணீர் வடிச்சாங்களோ, யாரெல்லாம் எங்க பாஸ்டர்ட்ட சொன்னாங்களோ, யாரெல்லாம் இதை பார்த்து இப்ப கூட நான் நம்புறேன், எனக்காக ஒரு கூட்ட மக்கள் ஜெபிக்குது, எனக்காக ஒரு கூட்ட மக்கள் திறப்புல நிக்கிறாங்க, எனக்காக ஒரு கூட்ட மக்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க, விடுதலை கடந்து வரணும் நான் நம்பிக்கையோட பார்க்கிறேன்னு சொல்லி பார்க்கிறாங்களோ, நல்லா சொல்லுங்க. இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானா? நான் எனக்காக கேட்பதை போல மற்ற ஜனங்களுக்காகவும் கேட்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் வியாதியில விடுதலை வரட்டும், கடன் பாரத்தில விடுதலை வரட்டும், குடிவரியின் ஆவியில விடுதலை பெறட்டும், கர்ப்பத்தில் அடைத்திருக்கிற எல்லா அடைப்புகளும் இயேசுவின் நாமத்திலே திறந்த வாசலை வைக்கிற தேவன். அன்னைக்கு லேயாளுக்கு, அன்றைக்கு ராகேலுக்கு, அன்றைக்கு அன்னாளுக்கு ஆமென் கடாய்ச்சித்த தேவன் இன்றைக்கு கடாய்ச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். அநேக பிள்ளைகள் இது நிமித்தமா குடும்பத்துல சோர்வோடு இருக்கிறாங்க, இது நிமித்தமா அசதியோடு இருக்கிறாங்க, இது நிமித்தமா ஏன் வாழ்க்கைன்னு வெறுத்து போய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தர் இப்பொழுது அடைத்திருக்கிற, கட்டி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் திறப்பு 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 ரிசீவ் பண்ணி ஆமென் என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு வரப்போகுதுன்னு சொல்லுங்க. அது கர்ப்பத்தின் கனியா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், தொழில் செய்ய முடியாதபடிக்கு தடையா இருக்கலாம், வீடு கட்ட முடியாதபடிக்கு காரியமா இருக்கலாம், அரசு வேலையில ஏதோ நீங்க சின்ன 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 தவறுகளா இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு திறப்பாக்குகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி திறப்பாக்குங்க சொல்லுங்க. திறக்கப்படுவதாக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக சொல்லுங்க. எத்தனையோ முறை இந்த சபையில நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன், இப்பவும் நடக்கும், இப்பவும் நடக்குன்னு சொல்லுங்க. அந்த எலியாவின் ஜீவன் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டிருந்து இந்த அபிஷேகத்தை இன்று வரைக்கும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற, எப்பக்க நெருக்கங்கள் சூழ்ந்த போதும் அப்பா உங்க மார்பில சாயிறதுக்கு உதவி செய்த தேவன் இப்பொழுது உதவி செய்ய போறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள சுக வாழ்வு தொழிக்கிற ஒரு அனுபவம், பெரிய காரியம் நடக்கிற ஒரு அனுபவம், வாய்க்காம இருக்கிற காரியம் வாய்க்கிற ஒரு அனுபவம், கிடைக்காத ஒரு காரியம் கிடைக்கிற ஒரு அனுபவத்தை
என்னை மறக்காத தேவன், எங்க ஆலயத்தை நீங்க கொடுத்து நடத்த வைத்து மறக்காத தேவன், உங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு பரிகாரியாகிய கர்த்தராய் நேர்த்தியான பங்கை சுதந்திரத்தை கொடுக்கிற கர்த்தராய் இருக்க போறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென். என்ன மறக்க மாட்டாரு, என்ன மறக்க மாட்டாரு. இப்ப நான் சரண்டர் பண்ணி ஜெபிக்கிறேன், முழு உள்ளத்தோடு ஜெபிக்கிறேன், முழு பலத்தோடு ஜெபிக்கிறேன், முழுமையா கர்த்தரை நம்புறேன், முழுமையா கர்த்தரை நம்புறேன். அந்த எலியாவின் தேவன் இந்த பாஸ்டரோட மட்டும் இல்ல, இந்த சர்ச்சோட மட்டும் இல்ல, இந்த பிள்ளைகளோட மட்டும் இல்ல, அவர் என்னோடும் இருக்கிறார், என்னோடும் இருக்கிறார், என்னோடும் இருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்கு இதுவரைக்கும் நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் இந்த உபவாச கூட்டத்தை எந்த இடத்துல எந்த நேரத்தில் பார்க்கிறீர்களோ அப்பொழுதே நிறைவேறுவதாக. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, எனக்கு நிறைவேற போகுது, என் குடும்பத்துக்கு நிறைவேற போகுது, என் பிள்ளைகளுக்கு நிறைவேற போகுது, என் பிள்ளைங்களுடைய வேலைகள் நிறைவேற போகுது, என் பிள்ளைங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் மாறப்போகுது, என் கணவனுக்குள்ள இருக்கிற மரட்டாட்டம் மாறப்போகுது, கடும் சொற்கள் மாறப்போகுது, பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீர போகுதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு மிராக்கிள, இப்போ ஒரு மிராக்கிள. எஸ் அந்த எலியாவின் தேவன் என்னை தரிசனத்தோடு ஓட வைக்கிற தேவன், எப்பக்க நெருக்கத்தில் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வைக்கிற தேவன். நீங்க பார்க்கும்படி, நீங்க பார்க்கும்படி உங்க குடும்பத்துல விழுந்து கிடக்கிறது, தள்ளப்பட்டிருக்கிறது, ஓரங்கட்டப்பட்டிருக்கிறது, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் தூசி தட்டி மேலே கொண்டு வர கர்த்தரால முடியும். கரங்களை தட்டி ஆமென். அப்படியே என் தேவன் வாலாக்காமல் தலையாக்க போகிறார், கீழாக்காமல் மேலாக்க போகிறார். எப்படிப்பட்ட தரித்திரமா இருந்தாலும் சரி, இப்போ கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிட்டு நீங்க அமிக்கி குலுக்கி சரிந்து விழுகிறபடி ருசிக்கிற ஒரு காரியத்தையும் மீதி எடுக்கிற ஒரு காரியத்தையும், இனி பாத்திரம் இல்லை என்று சொன்ன அந்த விதவையை போல, அந்த சுனேமியாலை போல, அந்த வீட்டை போல அநேக நன்மைகளை அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அந்த எலியாவின் தேவன், அந்த எலிசாவின் தேவன் இன்னைக்கு வரைக்கும் இந்த பேதைய, இந்த பாவிய, ஒன்றும் தெரியாத என்ன பயன்படுத்துறாருன்னா, இன்னைக்கு நீங்க விசுவாசிங்கன்னா இப்படிப்பட்ட காரியம் பிரதருக்கு தெரியுமா நினைக்காதீங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரிந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா திறப்பில் நின்று 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 என் சபையோடு சேர்ந்து ஜெபித்து ஜெபித்து இந்த ஆலயத்தை நடத்துகிறது என்றால், உண்மை என்றால், இன்னைக்கு உங்களுக்கும் அந்த தேவன் பொய் சொல்ல மனிதர் அல்லாமல், மனமாற மனுபுத்திரனும் அல்லாமல் சொல்லியும் செய்கிற தேவனாய், சொன்னதை செய்கிற தேவனாய் இருப்பார். விசுவாசிக்கிறவங்க, என் பிரச்சனை மாறப்போகுது, என் போராட்டம் தீரப்போகுது, என் கட்டு மாறப்போகுது, என் காயம் மாறப்போகுது, என் பிரச்சனைக்கு இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாட்கள் கணக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைங்க எழும்புவார்கள். கரங்களை தட்டி, உங்க கணவன் எழும்புவார்கள். உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத இச்சைகள், பாவங்கள் இயேசுவின் நாமத்திலே சரி செய்யப்படுவார்கள். அது நீங்க விசுவாசித்தா நடக்கும். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் என்னை மறவார். எல்லாரும் சொல்லுங்களேன், எலியாவின் தேவன் என்னை மறக்க மாட்டார். எலியாவின் தேவன் என்னை மறக்க மாட்டார். நான் சொல்றேன், எலியாவுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு அற்புத பயணமா இருந்துச்சு. இதை பார்க்கிறவங்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இனிமே உங்க பிரயாணம், உங்க வாழ்க்கை என்கிற பிரயாணம் அற்புதத்தின் காலமாக மாறப்போகுது. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, என்னை மறக்காதவர் செய்ய போறார், என்னை நடத்துகிறவர் செய்ய போறார், என்னை வெட்கப்படுத்தாதவர் செய்ய போறார், என் குடும்பத்துக்கு சொன்னதை செய்கிற தேவன் செய்ய போறார். விசுவாசிக்கிறேன் சொல்லுங்களேன், விசுவாசிக்கிறேன் சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. அப்படி செய்ய போகிற தேவன் தான் நான் பார்த்திருக்கிற தெய்வம், பொய் சொல்லுகிறவர் அல்ல என்று சொல்லுங்க. நம்பிக்கையோட போங்க, சமாதானத்தோட நீங்க திரும்ப வருவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி, என்னை மறக்க மாட்டார், என்னை நினைவு கூறுவார், என்னை ஆசீர்வதிப்பார்,
நான் யாக்கோபின் சந்ததி, நான் இஸ்ரவேலுக்கு பேரன். ஆகையினால எனக்கும் அந்த யாக்கோபை பார்த்து, இஸ்ரவேலே யாக்கோபை இவைகளை நினை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னால் என்னை அவர் மறக்க மாட்டார். இவை பொழுது கைவிடுவார். ஆனா உருக்கமான இரக்கத்துல டபுள் ப்ரமோஷன் கொடுத்து இழந்தவைகளுக்கெல்லாம் இரட்டிப்பான நன்மைகளை காணும்படி இந்த தேசத்தில் எத்தனை பஞ்சங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்ட என்னை, அவரை நம்பி இருக்கிற என்னை, அழைக்கப்பட்டிருக்கிற என்னை, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற என்னை, சபையிலே போய் கெஞ்சுகிற என்னை, அவரை துதிக்கிற என்னை, அவரை தேடுகிற என்னை ஒரு நன்மையும் குறைவிடாதபடிக்கு ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லும் போதே, சொல்லும் போதே, சொல்லும் போதே, சொல்லும் போதே ஒரு ரெகபோத், ஒரு ஷெக்கினா மகிமை, கூடாரத்தை நிரப்பின மகிமை, பெந்தெக்கோஸ்தே நாளின் மகிமை இந்த உபவாச கூட்டத்திலே கடந்து வருகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, அந்த மகிமையின் தேவன், அந்த வாக்குத்தத்தத்தின் தேவன், அந்த உன்னதத்தின் தேவன், அந்த சொன்னதை செய்கிற தேவன் இன்னைக்கு 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 விசுவாசித்தால் இப்ப கூட நடக்கும். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு அற்புதங்களாலும் அடையாளங்களிலாலுமே இந்த ஊழியத்தை செய்கிறனா இப்ப சொல்லுங்க, அதே தேவன் நான் ஜீவிக்கிறார் நம்புறேன், அதே தேவன் என்னை நேசிப்பார் நம்புறேன், அவர் எனக்கும் தெய்வம்னு நம்புறேன், அவர் எனக்கும் சொன்னதை செய்கிறவர் நம்புறேன். வாக்குத்தத்தம் செய்திருக்கிறவர், வழிகாட்டி நடத்துகிறவர், எலியாவின் தேவன் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகாதபடிக்கு ஏசப்பாவுடைய மார்பில சாயும் போது என் மகனே என் மகளே என்று சொல்லி அந்த பரிதிமையை கேட்டவர் என்னையும் கேட்பார். கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் பிரச்சனையை சந்திக்கும், உங்க தெரு முழுவதும் பிரச்சனையை சந்திக்கும், ஊர் முழுவதும் பிரச்சனையை சந்திக்கும். இந்த ஆராதனையில் விசுவாசிக்கிற பிள்ளைகள் இனிமே இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் கடந்து போகிற ஒரு புதிய பயணத்தை, ஒரு புதிய பாதையை, ஒரு அடப்பில்லாத திறப்பின் பாதையை, நெருக்கமில்லாத விசாலத்தின் பாதையை தடவி பார்த்து எடுத்து சாப்பிடாம நிரம்ப கதும்பி கீழே விழுகிற அளவுக்கு உங்களுக்கு கீழே அநேகர் சாப்பிடுகிற ஒரு காலத்தை ஹல்லேலூயா என் கர்த்தர் செய்ய போறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இதை எங்கிருந்து பார்த்தால் நடக்கும். நிச்சயமா சாட்சி எழும்போம். இந்த சாட்சியின் ஊழியம் தான் இத்தனை வருஷம், 17 வருஷமா 27 வருஷமா என்னையோ 14 வருஷமா இந்த சபையை நடத்த வச்சிருக்கு, இனி நடத்த வைக்கும். அந்த எலியாவின் தேவன் ஒவ்வொருவரையும் நினைக்கிறார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபின் தேவன் ஒவ்வொருவரையும் நினைக்கிறார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். என்ன மறக்கல, இதுவரைக்கும் ஒரு சில காரியங்கள்ல உங்களை மறக்கல, இப்போவும் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லி நினைப்பூட்டுறதுக்கு தான் உலகத்துல வருகிற எந்த புயலோ மலையோ வெள்ளமோ வெயிலோ காற்றோ எதை பார்த்தும் பயப்படாத, நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த ஒருவரையை மட்டும் பாடி முடிக்க போறோம். அவர் மறக்காதவர், மகிமையின் பிரகாசர், மங்காதவர். இன்னைக்கு உங்களை ஒளி பிரகாசன் என்று அழைத்திருக்கிறவர் உங்களுக்கு ஒரு ஒளியை கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி மறுவார் இயேசு மறுவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறுவார், மறுவார் இயேசு மறுவார், உன்னை உருவாக்கின இயேசு மறுவார். எல்லா கைகளை தட்டி, என்னை உருவாக்கினவர் மறக்க மாட்டார். என் தாயின் கருவிலிருந்து என்னை தெரிந்து கொண்டவர் மறக்க மாட்டார். என்னை இந்நாள் வரைக்கும் நடத்தினவர் மறக்க மாட்டார். எனக்கு இதுவரைக்கும் வாய்க்க பண்ணாத காரியமெல்லாம் இனிமே வாய்க்கும், நடக்கும், கிடைக்கும். தடைகள் விலகிருச்சு. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அநேக இடத்திலிருந்து அநேக ஜனங்களை எழுப்பி என் அழைப்பை உறுதிப்படுத்தி, என் அபிஷேகத்தை உறுதிப்படுத்தி, நீங்க கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படியே என்னை மறக்காமல் இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலும் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறதன்படியும் மறவாமல் நடத்தினதையே நான் இன்றைக்கு ஒரு பாடலாய் பாடி உம்முடைய பிள்ளைகளை மறக்க மாட்டீர் என்று நீ தைரியப்படுத்த சொன்னது நிமித்தம் தைரியப்படுத்தி இருக்கிறேன். விசுவாசத்தோடு என் குடும்பத்தில் இருக்கிற இழப்பின் மத்தியிலே என்னை மறக்காம தூக்கி எடுப்பாரு.
என் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற வியாதியில மறக்காம எனக்கு சுகம் தருவாரு. என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரத்தை மாற்றுவதற்கு சின்ன சின்ன தொழில்களை, புதிய புதிய காரியங்களை செய்து மறக்காம என்ன கடனை கட்ட வைப்பாரு. பிள்ளைங்க பிரிஞ்சிருக்கிறாங்க, என் பிள்ளைங்களை சேர்த்து வைப்பாரு. மறக்காம திருமணமாகாத என் பிள்ளைங்களுக்கு திருமணத்தை நடத்துவாருன்னு சொல்லி ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து, குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளின் கல்வியை குறித்து, ஒருவேளை தவறி போய் குடிவெறியோ, வேசித்தனத்தின் ஆவிகளோ, விபச்சாரங்களோ, காம விகாரங்களோ, தற்கொலை எண்ணங்களுக்குள்ளோ விழுந்திருக்கிற பிள்ளைகளை நினைத்து மறக்காத தேவன் விடுதலையாக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க எல்லாரையும் உடைய கரத்துல கொடுக்கிறேன். என்ன மறக்கல, என்ன நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை பார்க்க வைக்கிற தேவன், நடக்க வைக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். இப்பொழுது என்னோட கனெக்ட் ஆகியிருக்கிற, இப்பொழுது இந்த திருச்சபையில நின்று கொண்டிருக்கிற, கீழே இருந்து இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறக்கலன்னு சொல்லி ஒரு அற்புத சாட்சி, ஒரு அடையாளம். அன்றைக்கு கல்வாரியிலிருந்து நீர் எழும்பி வந்த போது ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட கரங்களை தடவி காமித்தது போது நம்பினதை போல நம்புவதற்கு எதுவான அநேக காரியங்கள் உண்டாக நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க இரக்கம் செய்யுங்க ஐயா. என்னால யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. ஆனா அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனா, வாக்கு தத்தத்தை பற்றி பிடிச்ச போது என்ன நடத்தினாரு, உங்களை நடத்துவார்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க நடத்துங்க. மட்டும் ஆராதனையிலும் ஆண்டவரே, சாட்சிகளிலும் ஆண்டவரே, ஜெப நேரங்களிலும் எங்கள் மத்தியில் அசைவாடு நீங்க இடைப்பட்டீங்க. இந்த பாவி, இந்த நீசன் நீங்க அழைத்ததின் பேர்ல உம்முடைய வார்த்தையை போட வந்திருக்கிறேன். பிள்ளைகள் எல்லாவற்றையும், குற்றங்கள் எல்லாவற்றையும் சரிபடுத்தி பேசுகிற வார்த்தை அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். திருச்சபையார் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியத்தில் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வைத்து அரசு அங்கீகாரத்தோடு முற்றிலும் பார்வையற்ற நிலைகளிலும் 7 பணியாளர்களை வைத்துக்கொண்டு தொலைக்காட்சி ஊழியங்களை செய்து அழைக்கின்ற திருச்சபையின் காணிக்கைகளை வைத்து இந்த ஊழியம் நடைபெறுகிறது என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து இந்த ஊழியம் நடைபெற உங்கள் ஜபத்தினாலே, கர்த்தர் ஏவினால், கட்டாயமல்ல, விசனமாயும் அல்ல, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற திருச்சபை சொந்தங்களையும், தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு குறிப்பு வச்சு எழுதி வச்சு அப்படியே அடியிலிருந்து இப்படி ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு அப்படியே பேச முடியாது. என்னோடு ஒருவர் இருக்கிறார், பேசும் தெய்வம். அவர் பேச பேச நான் அவருடைய துதியை பின்பாட்டாக சொல்லி வருகிறேன். அல்லேலூயா. அப்படி காத்திருந்த போது பேசும் தெய்வம் என்னோடு கொடுத்த தலைப்பு உண்மை. என்ன தலைப்பு? உண்மை. இன்னைக்கு சில காரியங்களை நாம் ஆண்டவரை உண்மையாக தேடும்போது, உண்மையாக இருக்கும்போது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நமக்கு சில ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். இந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்த போது, ஆண்டவர் எனக்கு கருத்தில் கொடுத்த போது, நான் மற்றவங்களுக்கு பேசுறேனே, நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி என்னை செவுட்டில் அடித்த மாதிரி, என் தலையில் தட்டின மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தையை சொல்லிட்டு செய்திக்கான வார்த்தையை போகிறேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம், 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை எனக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தைரியமாக சொல்ல சொல்லி இந்த வார்த்தையை கொடுத்தார். ஏன்னா இந்த உலகத்தில் இன்றைக்கு மிக குறைந்து கொண்டு வருகிற காரியமே என்ன அப்படின்னு பார்த்தா உண்மை. அல்லேலூயா. உண்மையா பொய்யா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனுஷன் இன்னைக்கு என்ன செய்யறான்? பெரிய பெரிய பொய் சொல்றான். ஒத்துக்கிறீங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனுஷன் பெரிய பெரிய பொய் சொல்றான் இன்னைக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் உண்மை உள்ளவராக வந்தார். கடைசி வரையிலும் உண்மை உள்ளவராகவே வாழ்ந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். உங்களுக்கு சொன்னேன், எனக்கு என்ன வசனம் கொடுத்தாருன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. ஏன்னா நான் எப்பவுமே என்னை நான் முதலாவது பார்ப்பதுண்டு. ஒரு வசனத்தை நான் பார்த்துட்டேன்னா அந்த வசனத்துக்கு நான் என்ன பாத்திரன், பேசுவதற்கு என்ன பாத்திரவான் அப்படிங்கிறத முதல்ல ரிசர்ச் பண்ணுவேன், சரி பண்ணுவேன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பல மணி நேரம் அழுவதுண்டு. அழுகாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிட்டு கொடுப்பதில்லை. எனக்கு அவர் சொன்னார், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை சொன்னார். என்ன சொன்னார்? வாசிங்க.
என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லிதான் இந்த வார்த்தையை தொடங்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த நாள் செய்திக்குரிய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சங்கீதங்களின் புத்தகம் 145வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மிக அழகான சங்கீதம். ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன்லே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அது ஸ்தோத்திர சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இதை சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சுன்னா, நிறைய பேர் ஆசீர்வாதம் இல்லை, தேவனிடத்திலிருந்து பதில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் ஆராயும் போதுதான் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். 18வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். சங்கீதம் 145 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய சத்தத்திற்கும் பதில் கொடுக்கிற தேவன். ஆனா நம்முடைய கூப்பிடுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் என்றால், நம்மிடத்திலே உண்மை இருக்கணும். அல்லேலூயா. இப்ப உங்க பிள்ளைகளே இருக்கு, எப்பவுமே பொய் சொல்ற பிள்ளைகளுக்கு டக்குன்னு சத்தம் கொடுப்பீங்களா, இல்ல எப்பவுமே உண்மையா பேசுற பிள்ளைகளுக்கு சத்தம் கொடுப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். உண்மையா பேசுற பிள்ளைகளுக்கு. ஆனா ஆண்டவர்ட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? உண்மையா இருக்க மாட்டோம். ஆனா எனக்கு பதில் வரல அப்படிங்கிற குறைகளை மட்டும் நான் என்ன செஞ்சுக்குவோம், சொல்லிக்குவோம். இப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது நான் எதுல உண்மை இல்லாம இருக்கேன் அப்படின்னு கேட்ட, நான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கேன்னு சொல்லுவோம். ஏன்னா யாருமே தங்களுடைய சுயநீதியை என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படித்தானே? ஆனா எதுல உண்மையா இருக்குங்கிறது ரெண்டாவது விஷயம். கர்த்தரை தேடுவதில் உண்மையா இருக்கணும். அதான் அந்த வசனம் சொல்லுது. முதலாவது என்ன சொல்லுதுமா? வாசிங்க. தம்மை நோக்கி, வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்கயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் இதை திரும்ப வாசிக்க சொன்னேன்னா, தம்மை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம், உண்மைதான் ஒரு சில நேரங்கள்ல. அதே சமயத்துல கர்த்தரால் மட்டும்தான் உயிருள்ள உண்மையுள்ள பதில் செய்கிற தேவன் என்பதை மறந்து 2 தடவை 3 தடவை கூட்டு பார்த்தாச்சுன்னா வேற இடத்துக்கும் போயிடுறோம். உண்மையா பொய்யா? ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு இல்லை, நான் எந்த சத்தத்துக்கும் செவி கொடுக்காமல் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க போகிறேன். அவர் எனக்கு பதில் கொடுப்பார்னு சொல்லி பாருங்களேன். இந்த மோசஸ் மாரியப்பன் கூப்பிடுகிற எந்த நேரத்தில் இதுவரைக்கும் பதில் இல்லாமல் போனதில்லை. இப்ப உங்களுக்கும் பதில் இல்லாமல் போவதில்லை. ஹல்லேலூயா. உண்மையாங்க, உண்மையா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை காரியத்தை இத்தனை நாள்ல செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில காரியங்களை சரியா செய்ய மாட்டாங்க. ஆனா வெளியில சொல்றது என்ன சொல்லிக்குவாங்க? உண்மையா இருந்தேன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல எல்லாம் ஊழியங்கள்லேயே அப்படி உண்டு. 3 நாள் பிபிஎஸ் எடுக்க போறேன்னு ஒரு நாள் எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு 3 நாள் எடுத்ததா காட்டிடுவாங்க. உண்மையா இல்லையாங்க? நிறைய இடத்துல நடக்குது. நிறைய சபைகள்ல 1 வாரம் 2 வாரம் நடத்த போறேன்னு கலெக்ஷன் பெருசா போட்டுருவாங்க. சொன்னா எப்பவும் இப்படித்தான் சொல்லுவாரு. ஆனா நான் சொல்றேன், உண்மையாக நாம் தேவனை தேடும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? சமீபமாக இருக்கிறார். தேவனுக்கு பேர் என்னங்க? அவர் பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பெனியில வேலை பார்க்குறவங்க கூட பொய் சொல்லுவாங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு 3 நாள் சொல்லிட்டு போவாங்க. அங்க போன பின்னாடி என்ன செஞ்சிருவாரு? 4 நாள் சொன்னா என்ன செஞ்சிருவாரு? 1 நாள் லேட்டா வந்தா என்ன செஞ்சிருவாரு? அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? வராது. எல்லா விஷயத்திலையுமே நாம உண்மை உள்ளவரா இருக்கணுங்கிறதுக்கு உபாகமம் 28 முதல் வசனமே என்ன சொல்லுதுப்பா? வாசிங்க. உபாகமங்களின் புத்தகம் 28வது வசனம். ஏன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ள இருதயத்தை, உண்மையுள்ள கூப்பிடுதலை, உண்மையுள்ள கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்க்கிறார். சில பேர் இருக்கும், 2க்குமே கீழ்ப்படிவோம். உண்மையா இல்லையா? 2க்குமே கீழ்ப்படிவோமா இல்லையா? சரி, வசனத்தை வாசி மக்களே. 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற
உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி இங்க என்ன சொல்லிருக்கு? அவர் சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்தாய் ஆனால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு குறுகி போகவில்லை. என் தேவனுடைய செவி நீங்கள் கூப்பிடுவதற்கு கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாகவும் இல்லை. ஆனா உண்மை இல்லாத சில குறைகள் உங்களிடத்தில் இருக்கிறது. அதை சரி பண்ணுனா நடக்காத திருமணம் உங்க பிள்ளைக்கு நடக்கும். பெறாத பிள்ளை உங்க பிள்ளைகள் பிள்ளை பெருக்கும். படிக்க முடியாத கல்வி படிச்சு முடிப்பாங்க. வெளிநாட்டுக்கு போக முடியாத பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகும். கர்த்தருக்கும் செவி கொடுப்போம், குடும்பத்தில் உள்ள ஆள்களுக்கும் செவி கொடுப்போம். அப்படிதானங்க? ஆனா நான் சொல்றேன், உண்மையாய் 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 கூப்பிடணும். நிஜமாவே உண்மை உள்ள மனுஷனுக்கு தான் மொத்தத்துக்கே ஆசீர்வாதம். அதை கூட நீதிமொழிகள்ல ரொம்ப அழகா நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன், வாசிங்களேன். 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 28:20வது அதிகாரம். என்ன இந்த உண்மையை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது காரணம் என்னன்னா, தேவன் இந்த உலகத்திற்கு உண்மையுள்ளவராக வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உண்மையுள்ளவர்களாய் தேடினால் அவர் சமீபமாய் இருப்பார். அது மாத்திரமல்ல, செவி கொடுக்கிற தேவனாகவும் இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க என்ன சொல்லிருக்கு உண்மையை பத்தி? வாசிங்கம்மா. 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். இன்னைக்கு மோசஸ் மாரியப்பன் ஓரளவுக்காவது ஆசீர்வாதமா, நோய் இல்லாம, நொடி இல்லாம, கடன் இல்லாம இருக்கிறது காரணம், ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன், கர்த்தருக்கு பயந்து ஓரளவுக்காவது என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறபடினால் தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. தைரியமா எனக்கு சொல்ல இடம் உண்டு. எத்தனை பேருக்கு இடம் உண்டு சொல்லுங்க? நான் உண்மையுள்ளவனா இருக்கேன், எனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வந்திருக்கு. நான் உண்மையுள்ளவனா இருக்கேன், கர்த்தர் கொடுக்கறத மட்டும்தான் தேடுறேன், கர்த்தர் கொடுக்கறத மட்டும்தான் வீட்டுக்கு கொண்டு போறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படுகிறேன், எனக்கு செவி கேட்குது, என்னுடைய செவி அவர் செவி கேட்டு எனக்கு பதில் கிடைக்குது. சொல்ல முடியுமா? முடியாது, முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட உண்மை இல்ல. ஒளிஞ்சு போய் கிடக்கிற பாவங்கள், ஒளிஞ்சு கிடக்கிற பொய்கள். சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்பவுமே பொய் சொல்லிக்கிட்டே அலைவான், எப்பவுமே பொய் சொல்லிட்டு அலைகிறான். நான் இன்னைக்கு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விருத்தி அடையாது குடும்பம், ஆசீர்வாதம் வராது, ஊழியத்துல கூட ஆசீர்வாதம் வராது. பேருக்கு வேணா நீங்க பேக்க மாட்டிக்கலாம், ஊழியம் பண்றேன்னு சொல்லிக்கலாம், பைபிளை தூக்கிக்கலாம், சர்ச்சில் போய் பாட்டு பாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா உண்மை உங்க உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையிலும் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற லைஃப்ல உங்களை பார்க்கும்போது அவருக்கு என்ன செய்யணும் தெரியணும். உண்மை உள்ளவன், இவள் உண்மை உள்ளவன், இவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. இந்த வார்த்தை எழுதின தாவீது எப்படி உண்மை உள்ளவராய் இருந்தாரு அப்படின்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட போது 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் எனக்கு கிடைச்சிச்சு. அது ஒரு நல்ல அதிகாரமான ஒரு புத்தகம். ஏன்னா அவர் எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பெற்ற பிறகு, அல்லேலூயா, ஜெயத்தை பெற்ற பிறகு பாட்டாக பாடின ஒரு அதிகாரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைபிளை படிக்கும்போது அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட தாவீதுக்கு செய்தாருன்னா அதே தாவீதின் குமாரன் தானே என் கூட இருக்கிறாரு, எனக்கு செய்வாருன்னு அப்படியே உண்மையா இருக்கிறதுக்கு என்னை தாழ்த்துகிறேன், என்னை கீழ்ப்படுகிறேன், அவர் சத்தத்துக்கு காத்திருக்கிறேன், அவருக்கு மாத்திரம் தேடுகிறேன், அவர் பதில் செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன். அன்பான தேவஜனமே, நீங்கள் உண்மையாய் தேடினால், உண்மையுள்ள மனிதர்களாய் வாழ்ந்தால், முதலாவது தேவனுடைய கற்பனைகளுக்கு உண்மை உள்ளவர்களாய் கீழ்ப்படிந்தால், இங்க சொல்லப்பட்டிருக்கிற, சொல்லப்பட போகிற, சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 23வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேலின் புத்தகம் 22:23 இருந்து வாசிக்க கேட்போம். தாவீதை குறித்து அவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து. உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லணும்னு தான் பிரதர் நினைக்கிறேன். அங்கேயும் கொடுக்குறாங்களே, அங்கேயும் கூப்பிடுறாங்களே, அவர்களும் தேவையா இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? நீங்க எனக்கு உண்மையா இருக்கும்போது எதை இழந்தாலும்
பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு தெரியும் என் ஆண்டவரிடத்தில் உண்மையா இருக்கும்போது என்ன தெரியுமா, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஒன்றத்தனையா இல்ல ரெண்டத்தனையாய் ரெட்டிப்பான பல மடங்காய் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிமா அந்த வசனத்தை. என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன், ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்க எனக்கு பலன் அளித்தார். ஆமென். உங்களால சொல்ல முடியுமா? ஓடிக்கிட்டே இருக்கமே இன்னும். காரணம் என்னன்னா உண்மை இல்லை. ஆனால் உண்மை இருந்தா உங்க சுத்தத்துக்கு தகுந்து உங்க உண்மைக்கு தகுந்து உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் என் தேவன் அருகில நின்று சமீபத்தில் நின்று அமர்ந்து அப்படியே மகனே என்னப்பா வேணும்னு சொல்லி அன்றைக்கு எலியாவை நீ சாரிபாத்துக்கு போன்னு சொன்ன தேவன் உங்க கூட நீங்க நடக்க வேண்டிய வழிகளை, நீங்க தேட வேண்டிய விதத்தை, நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பதிலே இல்லை, நிறைய பேருக்கு ஆசீர்வாதமே இல்லை. காரணம் என்னன்னா உண்மை இல்லை. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் திரும்ப சொல்லுவேங்க, என்னங்க வச்சிருந்தேன் உங்களோட உங்க ஊர்ல சொல்ற பாஷையின்படி ஒரு குட்டையில ஊர்ன மட்டைன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இந்த மட்டையை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு பிரஷ்ஷா உங்களை போல ஆட்களை தொடச்சி எடுக்க சுத்தம் பண்ண கொடுத்திருக்காருங்க கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இருக்கு? உண்மை. அவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் முதலாவது நான் உண்மையா இருக்க விசுவாசிப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க தடவி கொடுக்கணும் பாங்க ஆசீர்வாதத்துக்கு. நான் தடவி கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் உங்களை நான் கண்டிக்கும் போது அவர் உங்களை தடவி கொடுப்பார், நீங்க சரி பண்ணும்போது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்றேன் பாருங்க, என் சுத்தத்தின்படி எனக்கு பலன் தந்தார். உங்களுக்கு கிடைக்குதா? பலன் வந்திருக்கா? உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு சொல்லியிருக்கேன். வந்திருக்கா? காரணம் என்ன? அப்பப்ப உண்மையெல்லாம் இருக்கு, அப்பப்ப வெளியவும் போயிருது. இன்னைக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு காரியம், உண்மையாக கர்த்தரை தேட பழகுங்க, உண்மையாக அவர் கற்பனைகளை கை கொள்ள பழகுங்க, எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை கூட தாவீது ரொம்ப அழகா சாட்சியா சொல்லுவான் பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் சேர்த்து வேகமாய் வாசிப்போம். தாவீது சொல்றது பாருங்க, அங்க சுத்த மனசாட்சி சுத்தமா இருந்து என் சுத்தத்துக்கு தகுந்து பதில் கொடுத்தாருன்னு சொன்னாரு. இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை. நீ என்ன செய்தாலும் யாருகிட்ட இந்த வார்த்தையை பேசுறாரு? யாருகிட்ட இந்த வார்த்தையை பேசுறாரு? பைபிள் படிக்கிறவங்க சொல்லுங்க பாப்போம். தாவீது தான் இப்ப பேசுறாரு. ஆனா யாருகிட்ட பேசுறாரு? சாலமோன் கிட்ட பேசுறாரு. ஏன்னா பைபிளை ஒழுங்கா படிச்சா சொல்ல முடியும். ஏன்னா தாவீதுக்கு வயசாகி போச்சு. 2வது வசனத்தை படிச்சுட்டு 3வது வசனத்துக்கு வா மக்களே. 2வது வசனத்தை படிங்க. ஏன்னா சாக போகிற நேரம் வந்துருச்சு. சாக போகிற நேரம் வந்து ஆண்டவருக்கே அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாக போகிற நேரம் அப்படியே அறிகுறி தட்டுப்பட்டுரும். சொல்லுவோமா இல்லையா? நம்ம ஊர்ல கூட நேரம் தெரிஞ்சிருச்சு பிரதர், அதனால அந்த மனுஷன் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டாரு. பழைய காலத்துல ஒரு பாட்டு கூட ஆண்டவர் அப்படியே பிரிகிற நேரத்தை பார்த்து சொல்லுவாங்க, பிரிந்திடும் வேலை நெருங்கினதாலே மருகின சீஷர்காய் வருந்தி நின்றாரே, அன்பரின் நேசம் யார் சொல்லலாகும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு தெரியுது. அதான் மகனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு சொல்றாரு. 2வது வசனத்தை வாசிக்கிற மக்களே, அப்பதான் புரியும். கொஞ்சம் ஒரு வசனம் கூட போனா தப்பு இல்ல, வாசிங்க. நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியிலே போகிறேன். நீ திடங்கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும் இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இப்படி சொல்லணும். நீ வர்ற காலத்துல நீங்க தான் நடக்காம கோட்டை விட்டுட்டீங்க. ஆனா உங்க பிள்ளைகளுக்காவது என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம அப்படியா சொல்லி கொடுக்குறோம்? நம்ம அப்பா எப்படியோ அப்படித்தான் பிள்ளை இருக்கு, தாய் எப்படியோ அப்படித்தான் பிள்ளை இருக்கு. பழமொழியும் தானே, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. தகப்ப 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயுது. 8 அடினா லேசா காய்படும், 16 அடினா வேகமா காய்பட்டுரும். பாத்துக்குங்க.
8 அடி பாயும்போது லேசா காயம்படும். 16 அடியில் இன்னைக்கு காலையில கூட ஒருத்தன் விழுந்தான். சரி போகட்டும், வாசிருங்க. பூலோகத்தார் போகிறது போல எல்லாரும் போகிற வழியில நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும், நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும், ஆமென், உன் பிள்ளைகள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் முழு ஆத்துமாவோடும் தங்கள் வழியை காத்துக்கொண்டால், ஆமென், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் ஒருவனும் இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்றார் பாரு, எப்பா ஆண்டவர் சொன்னார் என்னை பார்த்து, நீ உண்மையா நடந்தேனா உனக்கு ஒரு குமாரன் இருப்பான், அந்த குமாரனுக்கு கண்டிப்பா ராஜ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதன்படி கொடுத்து விட்டாரு. உனக்கு நான் கண்டிப்பா பூலோகத்தில் போகிறது போல போயிருவேன். ஆனா நீ என்ன செஞ்சிரு? எனக்கு பின்னாடி தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டு உண்மை உள்ளவனாயிரு. சாலமோன் அடுத்த அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. என் தகப்பனுக்கு நீ சொன்னதை, அதை கூட வாசிரு மக்களே. 6வது வசனம், அடுத்த அதிகாரம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல, ஏன்னா அவர் வாயிலிருந்தே சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தி. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப ஏன் நமக்கு தராம இருக்க போறாரு? அப்ப ஏங்க நமக்கு தராம இருக்க போறாரு? அவர் உண்மையை காத்து கொண்டான். அவர் சொன்னதன்படியே அவனுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து அந்த சந்ததியை ராஜரீகத்தில் அமர வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உண்மையாய் நீங்கள் அவரை தேடினால், உண்மையுள்ள மனிதர்களாக நீ இருந்தால், செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதற்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் அதே தாவீது சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவார் பாருங்க. சங்கீதம் 31 கூட ரொம்ப அழகா சொல்லுவார் பாருங்க. எனக்கு வசனம் எடுக்க வந்துகிட்டே இருக்கு. வாசிங்க 23ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 31:23 நல்லா இருக்கும் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் கர்த்தர் என்ன செய்றாரா? தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். ஆமென். நம்ம கிட்ட உண்மை இருந்தா செவி கொடுக்கிறது கட்டாயம். நம்ம கிட்ட உண்மை இருந்தா எங்க நீங்க போனாலும் எந்த பிரச்சனையில மாட்டாம அவனை தற்காத்து கொள்ளவும் அவரால் முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம கிட்ட உண்மை இருந்தா யாருக்கிட்டையும் போய் இதை கொடு அதை கொடு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்க மாட்டீங்க. எல்லாம் உங்க வீட்டில இருந்து அவன் வாங்கபடி செய்வார் கர்த்தர். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி. ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். உண்மை. இன்னைக்கு பார்க்குறேன், சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் பொய்யுங்க. சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் பொய் பெருகி போச்சு. எல்லா இடத்துலையும் பெருகி போச்சு. பார்க்குறக்கே சில காரியங்கள்லாம் வேதனையாக இருக்கும். சில காரியங்களை எனக்கு கேள்விப்பட்ட பின்னப்படி, ஏன்டா நம்ம கிட்ட சொல்லாமல் இருந்தாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம்? வீட்டில் போயா எடுத்துக்கிற போகிறோம், வீட்டில் போயா வாங்கிட போகிறோம். ஏன் இந்த அம்மா சொல்லாமல் இருந்தாங்க, ஏன் இந்த தம்பி சொல்லாமல் இருந்தா, ஏன் இந்த அண்ணன் சொல்லாமல் இருந்தார்? வேதனையாக இருக்கும். எனக்கு வேதனையாக இருக்கும். அப்புறமா சரி எப்படியாவது சரி இவ்வளவுலாம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல சந்தோஷமா இருக்கானா, ஆசீர்வாதமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. காரணம் என்னன்னா உண்மை இல்லை. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா பத்தி ரொம்ப பெருமையா பேசுறோம்ல. கண்ணீரை கண்டார், விண்ணப்பத்தை கேட்டார். ஆனா அவர்கிட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா? உண்மை இருந்துச்சு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. வேதத்திலே படிச்சிருங்களேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும். பாத்தீங்களா? போதுமா? போதும். உண்மையும். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தெரியுமா? நான் இனிமே நிறைய பொய்யா சொல்ல போறேன்.
அப்படியா? எப்படி இருக்க போறீங்க? உண்மையா இருக்க போறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் எப்படி இருக்க போறேன்? பாதி பேர் சத்தமே வரலையே. நான் எப்படி இருக்க போறீங்க? ஆமென். சொல்ல கர்த்தர் கவனிச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், அப்படி உண்மையா இருந்தீங்கன்னா என் தேவன் பொய்யுரையாதவர். இந்த உலகத்துல அவர் இந்த வந்த போது எல்லாத்தையுமே உண்மையும் நன்மையுமாய் செய்தார் என்றா உங்க குடும்ப வாழ்க்கையில நிச்சயமா உண்மையா இருப்பாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாங்க, நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்ற பாருங்க. நான் உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமும் ஆனதை செய்தேன். நம்மளால சொல்ல முடியுமா? கொடுத்தது அப்படியே கொடுத்துட்டேங்க சொல்ல முடியுமா? கொடுத்தது அப்படியே கொடுத்துட்டேங்க சொல்ல முடியுமா? கல்யாணத்துல வாக்கு கொடுத்ததுபடியே என் புருஷன் கிட்ட சந்தோஷமா இருந்துட்டேங்க சொல்ல முடியுமா? மனைவி கிட்ட உண்மையை பொய் சொல்லாம நான் இருந்துட்டேங்க சொல்ல முடியுமா? பெத்த பிள்ளைங்கள்ட்ட நான் உண்மையான ஒரு தகப்பனா இருந்தேன் சொல்ல முடியுமா? பெத்த பிள்ளைங்கள்ட்ட நான் ஒரு உண்மையான தாயா இருந்தேன் சொல்ல முடியுமா? பெத்த பிள்ளைங்க நான் என் தகப்பன் தாய்க்கு உண்மையா இருந்தேன் சொல்ல முடியுமா? ஆசிரியருக்கு நான் உண்மையா இருந்தேன் சொல்ல முடியுமா? சொன்னா இருந்தா உங்க வாழ்க்கை ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆசீர்வாதமான ஒரு லைஃபா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்ல? தேவன் தேடி பார்த்தா கூட உண்மை இருக்குமான்னு தெரியல. தேவன் தேடி பார்த்தா கூட உண்மை இருக்குமான்னு தெரியல. யோசேப்புடைய வாழ்க்கையில உண்மை இருந்துச்சுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? உண்மை இருந்துச்சு. அவனுக்கு தெரியும், அவனை தவிர அந்த அரண்மனைக்குள்ள, அவனை தவிர அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லைங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவரே சொல்லியிருக்கிற வார்த்தையை, உன்னை தவிர ராஜா எனக்கு வேற ஒன்றையும் விலக்கி வைக்கவில்லை, ஆகையினால் இந்த துணிகரமான பாவத்திற்கு நான் உடன்படுவது எப்படி? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்துச்சு தெரியுமா? எத்தனை தீமை எத்தனை பேர் செய்தாலும் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அப்படியே அடுத்த பகுதி கடந்து போவோமே, நல்லா இருக்கும் பாருங்க. ஆதியாகமங்களின் புத்தகம் 50வது அதிகாரம் 21வது வசனத்தை கடைசியில யோசேப்பு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு வேணும். வாசிங்க. ஆதியாகமங்களின் புத்தகம் 50:21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவருக்கு ஆறுதலை சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மை இருந்தாலே மனசுல ஒரு தேவையில்லாத டென்ஷன் வராது, பழி வாங்குற எண்ணம் வராது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை தூண்டி விடுகிற எண்ணம் வராது. நாம தான் நல்லா இருக்கமே, அவன் எப்படி போனா என்னன்னு அடுத்தவனை ஒடுக்குற எண்ணம் வராது. பாத்தீங்களா? அவருக்குள்ள இருந்துச்சு, நீ ஏன்பா தேவையில்லாத பயப்படுறீங்க? நான் உங்களை மட்டும் இல்ல, உங்கள் குழந்தையை பாதுகாத்து என்ன செய்வேன்? நடத்துவேன். உண்மையுள்ள மனிதனான யோசேப்பு, குழியிலே போடப்பட்ட யோசேப்பு, 20 காசுக்கு வித்து போடப்பட்ட யோசேப்பு, ராஜாதி ராஜாவாய் ராஜத்துக்கு மேன்மையா கர்த்தர் உயர்த்தி வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு போங்கள். உண்மையுள்ள மனிதர்கள் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை, பரிபூரணத்தை பெற முடியும். உண்மையுள்ள மனிதர்களுக்கு மட்டும்தான் தேவன் பதில் கொடுப்பார். எனக்கு நாகர்கோவில் பகுதியில் அகிமாஸ் அப்படின்னு ஒரு ஐயா தெரியும். நாம உட்கார்ந்து இப்ப ஆராதிச்சுட்டு இருக்கிற இந்த ஆலயத்துக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த ஆலயத்தை கட்டும் போது 4 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அவருக்கு 4 பொம்பளை பிள்ளை, ஆண் பிள்ளைகள் கிடையாது. ஒரு மகளுக்கு திருமணம் முடிக்கும் போது ஒரு அதிகாரி வந்திருக்கிறார். அந்த அதிகாரி கவர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கவர்ல இவங்களுக்கு வைத்திருக்கிற அமௌண்ட் போக ஒரு மிகப்பெரிய தொகை கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய செக் அந்த அமௌண்ட்ல மாட்டிக்கிருச்சு. அவர் அன்பளிப்பு தானேன்னு சொல்லி பேர் கூட எழுதல, அந்த செக்லையும் பேர் போடல. கவர்மெண்ட்டுக்கு போறது அங்க போய் தான் எழுத முடியும், டிடில. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, அங்க போய் தான் எழுத முடியும். இந்த ஐயா உடனே போய் பார்த்து விட்டு, ஐயோ இப்படி ஒரு கவர்ல செக் இருக்குது, இது இவர் கொடுத்ததா தான் இருக்குன்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சு ஜெபம் பண்ணி போய் கேட்டிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த உண்மைக்கு எல்லா பேருக்கும் 5 லட்சம் 10 லட்சம் கட்டி கிடைக்கக்கூடிய ஒரு கல்லூரி அரசு வேலை அந்த மகளுக்கு, அந்த ஐயாவுடைய உண்மை நிமித்தமாய் ஃப்ரீயா கிடைச்சிச்சு. இது உயிருள்ள ஒரு சாட்சி, உண்மையுள்ள ஒரு சாட்சி, பேரோட சொல்லியிருக்கேன். எனக்கு அன்பான தேவஜனமே,
உங்க வாழ்க்கையில உண்மைகள் இருக்கும்போனால் நிச்சயமா கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டமா இருக்கும், கொஞ்ச நேரங்கள்ல கொஞ்ச காலங்கள் கொஞ்ச காரியங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நான் எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயான்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் உங்களை உண்மை உள்ளவர்களா இருந்தால் எந்த சூழ்நிலைகளையும், அப்ப சொன்னோம்ல சங்கீதம் 31:24 23 வாசித்தபடி தற்காத்து கொள்ளுகிற தேவனாக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிபூரணத்தை கொடுக்கிற தேவனாக இருப்பார், செவி கொடுக்கிற தேவனாக இருப்பார். ஆனா உண்மை என்ன செய்யணும்? நம்ம கிட்ட இருக்கணும். உண்மையாங்க கடவுளை தேடுறதுல இன்னைக்கு நிறைய பேர்த்திட்ட உண்மை இல்லை. எப்படா 1 மணி ஆகும், எப்படா 9:30 மணி ஆகும், எப்படா 10:30 மணி ஆகும், கார் சாவி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி சுரண்டிக்கிட்டே இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறவன. இதுல சில பேர் ஆத்மாவை போடுறதுக்குள்ள இங்க இருந்து ரிமோட் அமைக்கிடுவாங்க, கிக் 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 நடிச்சிடும் காரு. இதா உண்மையா தேடுறது? இதா உண்மையா தேடுறது? கிடையவே கிடையாது. உண்மையா தேடுறதுலாம் எப்படி எப்படி ஆகும் தெரியுமா? உண்மையா தேடினா எப்படி நடக்கும் தெரியுமா? ஒரு காரியத்தை சொல்லித்தரேன் பாருங்களேன். 2 நாளாகமங்களின் புத்தகம் 31வது அதிகாரம் நல்லா இருக்கும் பாருங்க. 31வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. வாசிங்க. 2 நாளாகமங்களின் புத்தகம் 31வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் செம்மையும் உண்மையும் ஆனதை செய்தான். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியாவுக்கு முன்னாடி கொக்கரிக்கிற எத்தனையோ ஏராளமான கூட்டம் இருந்தது. ஆனால் அவன் உண்மையா இருந்தபடினால் எந்த கூட்டமும் அவனுக்கு முன்னாக எழும்ப முடியவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கிற மக்களை, கடைசி வசனத்தை வாசிங்கயா. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். சித்தினா என்னதுங்க? ஆசீர்வாதம் பெற்றான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் உண்மையா செய். அது ஊழியமா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி, முழுமையா அதுல கான்பிடென்ட்டா செஞ்சீங்கன்னா அதுல சித்தி பெறுவீங்க, ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இங்கேயும் மனசு வச்சுக்கிட்டு அங்கேயும் மனசு வச்சுக்கிட்டு இதையும் தேடிக்கிட்டு அதையும் தேடிக்கிட்டு, இங்க வந்தா இதுக்கு கை தட்டு, அங்க போனா அதுக்கு கை தட்டு, என்ன உருப்பட போறீங்க? ஒன்னும் உருப்பட மாட்டீங்க. உச்சுதான் வருஷம் முழுக்கும் கொட்டிட்டு இருக்க போறீங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த ஊழியத்தை நடத்துவதிலே எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு மனிதனையும் மனமாற்ற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தேவ கிருபையை பெற வேண்டும், தேவ ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமே தவிர இந்த மோசஸ் மாரியப்பனுடைய பர்சனாலிட்டியை வளர்த்துக்கிறதற்கு, வயிறை வளர்ப்பதற்கு மட்டும் இந்த ஊழியத்தை செய்யவில்லை. ஏனென்றால் என்னை அவர் உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நான் பொய்யா இருந்து ட்ரெஸ் வாங்குறேன், ஆடை வாங்குறேன், பீரோல வாங்குறேன், கட்டரை வாங்குறேன், சோபா வாங்குறேன், காருக்கு மேல காரை வாங்கி வீட்டுக்குள்ள நிப்பாட்டுறேன்னா இன்னைக்கு வளர்ந்தது போல தெரியும். ஒரே நாள்ல பின்னாடி ஆஸ்பத்திரிக்காரங்க கொடுத்துட்டு போயிருவேன். விளங்குதா? உண்மையா இருந்து பாருங்க. நான் சொல்றேன், இப்படியே நான் உண்மையா ஊழியத்தை செய்யும் போது எனக்கு நம்பிக்கை இருக்கு, கடைசி சாகும்போது கூட ஒரு நோய் இல்லாம கர்த்தருடைய சமூகத்துல போய் சேர்வேன். சின்ன சின்ன காரியம், தண்ணி நிமித்தமா சின்ன சின்ன காரியம் போக்குவரத்துல இருக்கிறதுல வரும். ஆனா அது வந்தாலும் மலை போல துன்பம், பனி போல வந்தாலும் அவர் நிழல் என் மேல பட்டு அப்படியே உருகி போகி ஒண்ணும் இல்லாம போகும்படி கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட உண்மை இருந்தா நீங்க எந்த பிரச்சனையிலும் விழுந்து விடாதபடிக்கு தற்காத்து கொள்ளப்படுவீர்கள். உண்மையாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அந்த 28வது அதிகாரத்தில் 14 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்க பிள்ளைகளுக்கு சொந்தமாகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இன்னும் நீங்க உண்மையாக இருக்கும்போது எசேக்கியாவின் வேண்டுதல் எப்படி கேட்கப்பட்டு 3 நாளைக்குள்ளே பிளவு போடப்பட்ட அடையாளம் காய்ந்து போகிறதற்கு முன்பு மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தாரோ, அவன் 3ஆம் நாளில் ஆலயத்திற்கு போனானோ, அதே போல இந்த நேரத்தில் நீங்கள் முடிவெடுத்தால் கூட இன்னும் 3 நாட்களில் உங்கள் குடும்பத்திற்கு தடையாக இருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட உண்மை இருக்கணும். நீங்க நிறைய பணத்தை வச்சிருந்தீங்கன்னா அவர் பார்க்க மாட்டார். அந்த நீதிமொழிகள் 28:20 கொஞ்சம் முழுசா வாசிருமே, நல்லா இருக்கு மக்களே, வாசிங்க. வசனம் பேசணும். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாயிருக்கிறதற்கு ஆகிறதற்கு, அதாவது பணக்காரங்களா ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆக்கினைக்கு தப்பான். ஆக்கினைனா என்னது? தண்டனைக்கு தப்பான். நிறைய பேர் பொய் சொல்ற காரியமே, நிறைய பேர் உண்மை இல்லாம போறது காரணமே பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை தான். உண்மையா பையா? இப்ப கூட ஆந்திராவில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அதிகாரி எப்படி பயங்கரம், அதாவது அடுக்குமாடி குடியிருப்புக்கு பெர்மிட் கொடுக்கிற ஒரு அதிகாரி. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த செய்தி வந்துச்சு. ஏகப்பட்ட சொத்து, ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாத்தையுமே லாக் பண்ணிருச்சு கவர்மெண்ட். எல்லாத்தையுமே லாக் பண்ணிருச்சு. என்ன பிரயோஜனம்? அதனாலதான் பவுல் ரொம்ப தெளிவா எழுதும்போது எழுதினால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அதனாலதான் இன்னும் பேதர் கூட சொன்னா, நீயும் உன் பணமும் நாசமா போட்டோம்னா. பணம் மனுஷனுக்கு தேவை, ஆனா பணம் உன்னை ஆளக்கூடாது, நீ தான் பணத்தை ஆளணும். அந்த பணத்துக்காக பொய் சொல்லிட்டு அலையக்கூடாது. பணத்துக்காக பொய் என்ன செய்யறது? தேவை இருக்கே, என்ன செய்யறது? தேவை இருக்கே. தேவைகள் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க தெளிவாய் தெரிந்து கொண்டால், தேவைகளை பார்க்கலும் என் தேவன் பெரியவர் என்பதை தெரிந்து கொண்டால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வாழ்க்கையிலே தேவன் ஒருவன் கூட கெட்டு போகிறதை விரும்பாத தேவன். அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இன்னும் அவர் நீடிய பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிற தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நீங்கள் 7வது வசனத்தில் படிக்கும்போது, அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கூட தேவனுடைய சமூகத்தில் எட்டும், நிச்சயமா எட்டும். ஆனா அந்த ஜெபத்துல, அந்த காரியத்துல, நீங்க கேட்கக்கூடிய காரியத்துல, நீங்க சொல்றதற்கும் நீங்க நடந்து கொண்ட விதத்திற்கும் என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். உண்மை இல்லாம நீங்க எத்தனை ஆல் நைட் பிரேயருக்கு போனாலும் சரி, எத்தனை பாஸ்டிங் பிரேயர் போனாலும் சரி, எத்தனை முகாமுக்கு போனாலும் சரி, எத்தனை ஊழியத்துக்கு காணிக்கை அள்ளி இறைச்சாலும் சரி, ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் தான் பார்ப்பாரு. என்னாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம், முடிக்க போறேன். என்னாகமத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அந்த சம்பவத்தை பத்தி எல்லாம் சொல்லி நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல. 6வது வசனத்திலிருந்து வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. 6 வாசிங்கமா. அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி, கர்த்தராகிய நான் அவனுக்கு தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்தி, சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன், கனவுலையாவது அவன் கூட பேசியிருப்பேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் மறைவா இல்ல, முகமுகமாய் அவனோடு எப்படி பேசுவேன். வாசிருங்கம்மா, வாசிருங்க. நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதிட்சியாகவும் பேசுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் மோசையோடு பேசுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசவில்லை? நம்மிடத்துல உண்மை இல்லை. நான் இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு கூட்டத்தை நடத்தும் போது என் ஆண்டவரோடு பேசுவேன். அவர் நடத்துகிறார். ஒரு நாள் கூட என் கையில காசு இல்லையே, இந்த கூட்டத்தை எப்படி முடிக்க போறேன், மைக் செட்டு காசு இல்லை, வீடியோ வாசிக்கிறவங்களுக்கு வீடியோ எடுக்கிறவங்களுக்கு கொடுக்க காசு இல்லை, சாப்பாட்டு காசு இல்லைன்னு நின்னதே கிடையாது. மீதி எடுத்து என் பசங்க, என் ஸ்டாஃப் எல்லாம் சுற்றி உட்காந்து அதில் மீதியை அவங்களுக்கு ஒரு டொனேஷனா, அன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபரிங்க, அன்பளிப்பா கொடுத்து அனுப்பும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பொய் சொல்லலைங்க. இந்த வாங்குறவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. நீங்களும் வாங்கி இருப்பீங்க, உங்களுக்கு தேவையானதை செய்திருப்போம். காரணம் என்ன? உண்மை. உண்மை.
எல்லாத்துலயுமே உண்மையா இருக்க முடியாது பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், எல்லாத்துலயும் உண்மை இருந்தாதான் ஆசீர்வாதம். சில பேர் அப்படி பதில் சொல்லுங்க, எல்லாத்துலயும் அதுக்காக உண்மையா இருக்கணுமாங்க? கண்டிப்பா எல்லாத்துலயும் உண்மையா தான் இருக்கணும். ஏன்னா தேவனுக்கு பேர் என்னது? அவர் பொய்யுடையாத தேவன். அவர் இந்த உலகத்திற்கு வந்த போது எப்படி வந்தாரு? உண்மை உள்ளவராக வந்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் உங்களோட போதித்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய உண்மை என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கிறார். இனி நான் எப்படி இதை பேசிட்டு உண்மையா நடக்க போறேங்கிறத பார்த்துட்டு இருக்கிறார். அதே போல நீங்க எப்படி உண்மையா இருக்கீங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறார். சவுலுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். உண்மையா இருக்கும்போது அவருடைய ராஜ்ய பாரத்தை என் தேவன் என்ன செஞ்சாரு? நிலை நிறுத்தினார். அதே சமயத்தில் 15வது அதிகாரம் படிச்சு பாருங்க. பொய் சொல்லுகிறவனாய், 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. பொய் சொல்லுகிறவனாய் மாறினான். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, அவள் தள்ளி போட்டு விட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம எந்த இடத்துல இன்னைக்கு நிக்க போறோம்? யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம ஜெபிச்சு, ஆண்டவரே காலேப்பை போல உண்மையா இருக்கணும், தாவீதை போல உண்மையா இருக்கணும், எசேக்கியாவை போல உண்மையா இருக்கணும். ஆபிரகாமை பாத்தீங்களா? 24வது அதிகாரத்துல அவரை குறித்து சாட்சி சொல்லுவானா, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர், என் எஜமான நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர் சொல்லி யார் சொல்றான்? வேலைக்காரங்க சொல்றாங்க. வேலைக்காரங்க சொல்றாங்க. உங்களை பார்த்து அப்படி சொல்றாங்களா? அவங்க கடக்காயா, அவ கடக்காயா, வாயை திறந்தாலே பொய். எப்படி இருக்க போறீங்க? எனக்கு அன்பான தேவ ஜனமே, பொய் இதுல ஒன்று சொல்லிக்கிறாங்க, திருக்குறளை மேற்காட்டி, பொய் எனப்படுவதில் யாதொன்று தீமை இல்லாமல் சொல்லல் வேண்டுமா. அப்படி குறள் இருக்கா, இல்ல மக்களா சொல்லிக்கிட்டாங்களா எனக்கு தெரியல. ஆனா அது ஒன்று சொல்லிக்கிறாங்க. உண்மையா பொய்யா படிச்சவங்களே சொல்லுங்க. நான் பள்ளிக்கூடத்து பக்கமெல்லாம் போனதில்லை. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என்னால் முடிந்த வரைக்கும் உண்மையாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இன்னும் கேள்வி என்ன? எனக்கு செவி கொடுக்கல, எனக்கு பதில் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நான் எத்தனை வருஷமா கோயிலுக்கு போறேன். உண்மை, கோயிலுக்கு போறதுனால மட்டும் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமா வந்து விடுமா? உண்மையா தேடணுமே, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு தேடணுமே. அவருடைய வேத வசனங்களை நாள்தோறும் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறார்களே, ஊதியக்காரர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களே, அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற அனுபவம் வரணுமே. கர்த்தருக்குள் உண்மையா இருக்கும்போது காத்துக்கொள்வாருங்கிற நம்பிக்கை வரணுமே. வந்திருக்கா? வந்தா ஒரு நன்மையும் கடவுள் உங்களுக்கு குறையவே விட மாட்டார். நிச்சயமாங்க, நிச்சயமா. யோபுடைய உண்மையை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, உண்மையை பற்றி உங்களுக்கு தெரியும். கடைசி நேரத்து வரைக்கும் பிசாசின் சோதனைக்கு தன்னை தாழ்த்தினானே தவிர தேவனை மறுதலித்து பேசவில்லை. கடைசி நேரம் வரைக்கும் தேவனுக்கு முன்பதாக மன உத்தமமாய் உண்மையா இருந்தான். அவரே சொல்றாரு 2வது அதிகாரத்திலும் 1 அதிகாரத்திலும், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிக்கு பயப்படுகிறவனுமாய் என்று நீ கண்டாயா பிசாசே. உங்களை பார்த்து அப்படி சொல்ல மாட்டாரு. அப்பப்ப பொய் சொல்லுவேன், அப்பப்ப உண்மையை சொல்லுவான் அப்படின்னு பாரு. அப்படிதானங்க? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறதுனால சரிப்படுத்தும் விதமாக உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைவுகள், சின்ன சின்ன பொய்களை சரிப்படுத்துகிற விதமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. நீ ஒரு உண்மையுள்ள மனுஷியா, உண்மையுள்ள ஒரு மனுஷனா மாறுன்னு. எத்தனை குடும்பத்தில் தெரியுமா உண்மை இல்லாத பெற்றோர்கள், உண்மை இல்லாத பிள்ளைகள், உண்மை இல்லாத வேலைகள், உண்மை இல்லாத காரியம். அண்ணாச்சி கூட இருக்கும்போது நான் ஒரு அம்மா கிட்ட சென்ட்ரல் மார்க்கெட்ல சரக்கு வாங்க போவோம், காய்கறி சரக்கு. நாங்க முழுசா அந்த அம்மாவை நம்பிடுவோம். அந்த அம்மா ஒரு நாள் சீனி வரக்காவோட சேர்த்து 150 கிராம் படிக்கலையும் போட்டு பிடிச்சி. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலுடைய மொத்த வியாபாரத்தையும் அந்த அம்மா இழந்துச்சே தவிர, ஐயா ஐயா இல்லைங்கய்யா, தெரியாமங்கய்யா, கூடவே வந்துருச்சுங்கய்யா. கூட வந்தாலும் சரி, கூட வந்தாலும் சரி, போமா அப்படின்ட்டோம் நாங்க. உண்மை ஒரு நாள் நிச்சயமா வெளிப்படும். உங்கள் நீதி தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் எட்டப்படும். உங்க சத்தம் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்படும். அநியாயம் ஒரு நாள் உங்க தேவ சமூகத்தில் சேர்க்கப்படாது. கேட்டுக்கிட்டீங்களா? நீங்க உண்மையா இருங்க. கஷ்டப்படுவீங்க, வறுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஒரு காலத்துல நான் படாத கஷ்டம் இல்லை. பல இடத்துல தூக்கி எறியப்பட்டவன், பல நாட்கள் பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்த அனுபவம் உண்டு. ஆனா யாருக்கும் துரோகம் பண்ணது கிடையாது, யாரை ஏமாத்தி வாழ்ந்தது கிடையாது, யாரை வஞ்சித்தது கிடையாது, யாருக்கிட்டையும் பொய் சொல்லி காணிக்கைக்காக எந்த காரியத்தை தவறாக செஞ்சது கிடையாது, இனிமேல் செய்ய போறதும் கிடையாது.
உண்மையா சொல்ல முடியும் என்னால. கொடுக்கறத வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கொடுக்கிற வேலையை ஓரளவுக்கு உண்மையா செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நல்ல நிலைமையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் வைக்க போகிறார். எனக்கு நம்பிக்கை உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதே தேவன் தான், அதே ராஜாதிராஜன் தான், அதே தாவீதின் தேவன் தான், மோசையின் தேவன் தான் உங்களை பார்த்து சொல்லணும், என் வீட்டில் இவ உண்மை உள்ளவ, என் வீட்டில் இவர் உண்மை உள்ளவன் சொல்லி உங்க பேர் வச்சு சொல்லணும். உங்க பேர் வச்சு சொல்லணும். கூப்பிடுறதுக்கு ஆயத்தப்படணும். என்ன செய்யணும்? அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொய், சின்ன சின்ன பொய் என்ன செய்யணும்? சரிப்படுத்தப்பட வேண்டும். சூழ்நிலையை காரணமே காட்டிடாதீங்க. யோசேப்பை விட சூழ்நிலை உங்களுக்கு வந்து விடாது, தானியேலை விட சூழ்நிலை வந்து விடாது, தாவீதை விட சூழ்நிலை உங்களுக்கு வந்து விடாது. ஆனால் உத்தமனாய் நடந்தார். தகப்பனை குறித்து பிள்ளை என்ன சொல்றான்? சாலமன் சாட்சி சொல்றான். என் தகப்பன் எப்படி நடந்தான்? உண்மையும் செம்மையுமாய் நடந்தான். கர்த்தருக்கு முன்னாடி நான் உண்மை உள்ளவனாய் நடந்தேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. செத்து போவான்னு சொன்ன காரியம் மாறுத்தரமாய் திரும்ப அமைஞ்சதுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்றோமே, எவ்வளவு கர்த்தரிடத்துல நாம் உண்மையா இருக்கோம், செய்கிற வேலையில எவ்வளவு உண்மையா இருக்கும். சில பேர்லாம் சில காரியங்களை பார்ப்பாங்க, ஆனா எத்தனை நாளானாலும் சரி சில இதை சரி பண்ணவே மாட்டாங்க. அது எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான்லாம் அதை பெருசாக யோசிக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு உண்டான பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். யாருமே யாருக்கு பயந்து வாழ வேண்டியதில்லை. ஆனா நம்மை உண்டாக்கின தேவனுக்கு பயந்து மன உத்தமமாய் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? சித்தி உண்டு. என் நியாயத்திற்கு தக்கதாக, என் சுத்தத்துக்கு தக்கதாக என் தேவன் எனக்கு என்ன செய்தார்? பதில் தந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, யாரும் வெறுப்பதற்கில்லை, யாரும் சபிப்பதற்கில்லை, யாரும் எனக்கு வேண்டாதவர்கள் இல்லை. தொலைக்காட்சியில பார்க்கிறவர்களும் சரி, திருச்சபையில் அமர்ந்திருக்கிறவர்களும் சரி, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் சரி, இன்னைக்கு அநேக காரியங்களில் நம்மிடத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறபடினால் செய்யணும் நினைக்கிறவங்க கூட செய்யாம போறாங்க. உண்மையா இல்லையா? செய்யணும் நினைச்ச கிட்டத்துல வருவாங்க, கொஞ்சம் காரியங்களை விசாரிக்கும் போது நம்ம கிட்ட உண்மை இல்லைன்னா என்ன செஞ்சிடறாங்க? போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு அதை சரி பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு வேலை கஷ்டத்தில் இருந்தாலும் நாளைக்கு இந்த மோசஸ் மாரியப்பனை போல இல்ல, இதற்கு மேலாகவும் என் தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையில் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப எடுத்துட்டு வந்துருங்க 145ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். திரும்ப ஒரு முறை அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். 148. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த இடத்துல சமீபமாய் இருந்துதான் எழுதி வைத்து பேச முடியாத, எழுத்தை பார்க்க முடியாத, பெரிய ஒரு கல்வி அறிவு இல்லாத என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிற, இதை கேட்கிற உங்களையும் பயன்படுத்த உண்மையா கூப்பிடுவேன். நான் உண்மையா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன், உண்மையா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், உண்மையா அவருடைய கற்பனையின்படி நடப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த உண்மை இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம், உண்மை இருந்தா மட்டும்தான் என் தேவன் எனக்கு சித்திக்க பண்ணுவார், உண்மை இருந்தா மட்டும்தான் நான் பேசுறதை என் தேவன் கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கடந்து போய் இன்னைக்கு உங்களோட என்னோடு சேர்ந்து ஜெபித்து உங்களை சரி பண்ணி கொள்ள நீங்க அப்படியே முயற்சிங்க. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் நிச்சயமா அந்த உண்மையுள்ள தேவன் உங்களுக்கு உண்மையும் உத்தமமான காரியங்களை, அவர் சொன்னதை எவரும் நிறைவேற்றி கொடுக்காவிட்டாலும் அவர் நிறைவேற்றி கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யாவரும் எழுப்பி நிற்போம். இது ஒரு சாதாரணமான விஷயம், சாதாரணமான ஒரு காரியம். இதெல்லாம் நாங்கள் பார்க்காதா, இதெல்லாம் நாங்கள்லாம் கேட்காதா, இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீ சொல்லி வந்துட போகுதா, அப்படிலாம் நினைக்காதீங்க சகோதரனே, என் சகோதரியே. இப்போ கூட நீங்கள் ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்னை பார்த்து பேசியிருக்காரு, என் குடும்பத்தை பார்த்து பேசியிருக்காரு, என் பிள்ளைகளை பார்த்து பேசியிருக்காரு. சாலமோனுக்கு தாவீது கற்றுக் கொடுத்தது போல நான் கற்றுக் கொடுக்கணும், நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை பிள்ளைகளுக்கு மற்றும் கற்றுக் கொடுத்துட்டு நான் உண்மை இல்லாதவனா இருந்துடக்கூடாது, உண்மை இல்லவனா இருக்கணும். உண்மை உள்ளவனா இருந்து ஜெபிக்கும் போது என் வியாதி மாறும், என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரம் தீரும். என் பிள்ளைங்களுக்கு பொய் சொல்லி நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், சின்ன சின்ன காரியத்தில் பேசக்கூடாத பேசி அது இருக்கு இது இருக்குன்னு செஞ்சேன்,
அதனால வாழ்க்கை இழந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன மன்னிங்கன்னு கேட்கும்போது என் பிள்ளைங்க பிரிஞ்சிருக்கிற நிலைமையெல்லாம் சரிப்படுத்தப்படும். எத்தனை குடும்பத்தில் இது இருக்கு பாத்தீங்களா? எத்தனை குடும்பத்தில் இந்த காரியம் இருக்கா இல்லையா? பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கும், எல்லாம் இருக்கிறத போல காமிச்சிருவாங்க. எல்லாம் இருக்கும், ஒண்ணுமே இல்லாத போல ஏமாத்தி வரதட்சணை வாங்கியிருப்பாங்க. அதுல ஆசீர்வாதமே இருக்காது. இன்னைக்கு அதெல்லாம் சரி பண்ண எந்த காரியத்தில் வேலைக்கு போய் சொல்றீங்களா, குடும்பத்தில் போய் சொல்றீங்களா, பிள்ளைகள்கிட்ட ஏமாத்துறீங்களா? சம்பாத்தியம் நிறைய வரும், ஆனால் கணவன்மார்கள் மனைவிட்ட என்ன செய்வாங்க தெரியுமா? பொய் சொல்லுவாங்க. மனைவிமார்கள் அப்படிதான், வேற எங்கிட்டாவது சீட்டை போட்டு வேற ஏதாவது நகை காசு வேற ஏதாவது என்னென்னமோ பண்ணுவாங்க, கணவன்கிட்ட பொய் சொல்லுவாங்க. இப்படி நிறைய இருக்கு. சின்ன சின்ன பொய் நினைக்கலாம் எங்களுக்கு தேவைக்கு தானே செஞ்சு வச்சிருந்தோம். ஆனால் உண்மையாக ஒரு விஷயம் தெரியுங்க, கணவன் மனைவியா ஆலோசித்து இது தேவன் கொடுத்த குடும்பம்னு நீங்கள் நம்பி தேவனுக்கு உண்மையாக வாழும்போது மட்டும்தான் நீங்கள் உங்கள் கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு பலிக்கும், உங்கள் குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக சித்திக்கும். இல்லைன்னா அது வேஸ்ட்டு. உண்மையாங்க நோட் பண்ணி வச்சுங்க. நான் சொல்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மனசில் பாரமாக இருக்கலாம், மனசில் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நான் யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. உண்மையாக இருந்து மட்டும் பாருங்க. எனக்கு எல்லா பேரும் இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைங்களா, இந்த ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைங்களா, உங்க பகுதியில் அநேக காரியங்களை நற்கிரியை செய்கிறவங்களா கர்த்தர் உங்களை மாற்றுவார். கரங்களை எதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லவர் வல்லவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவே. நல்லவர் வல்லவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவே. உண்மையாய் தேடும் யாவருக்கும், ஆமென். உண்மையாய் தேடும் யாவருக்கும் ஐயா ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஆமா, ஒரு நன்மையும் குறைவதில்லை. நல்லவர், திருப்பி பாடுங்க. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். ஏன் அப்படி பாட சொல்றது தெரியுமா? அவர் நல்லவரா இருக்கும்போது நீங்களும் பாடுங்க, 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 சும்மா பாடுங்க. அவர் நல்லவரா இருக்கும்போது நீங்களும் நல்லவரா தான் இருக்கணும். ஏன்னா அவருடைய நாம அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, ஆமென். இப்ப பாடுமா? உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. இந்த வார்த்தையை சொல்லுங்க. உண்மையாய் கர்த்தரை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. எல்லாரும் வாயை திறந்து உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. இன்னொரு முறை உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. ஒரு நன்மையோ நீங்க பாடும்போது உங்க வீட்டுல எல்லா நன்மைகளையும் கர்த்தர் சரண்டர் பண்ணும் போதே கொடுப்பார். கைகளை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஆமென். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. சொல்லுங்க. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. ஒரு நன்மையோ குறைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை. எசேக்கியா ராஜா அவமானப்பட்டு வியாதியிலே உழன்று போகாதபடிக்கு அவரை எழுப்பின என் தேவன், மோசே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு மிரியாமுக்கு முன்பதாக, ஆரோனுக்கு முன்பதாக மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு நீங்களும் நான் கர்த்தரை உண்மையாய் தேடும் போது எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லும் போது, நீங்க சரண்டர் பண்ணும் போது, உங்களை தாழ்த்தும் போது, உங்க பொய் என்ன, வேண்டாத காரியம் என்ன,
எதிலெல்லாம் பொய் சொல்லி இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு தெரியும். அதை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கும் போது நீங்க பிரகாசத்தை காண்பது நிச்சயம், நன்மைகளை ருசிப்பது உண்மை. நீங்க கர்த்தருடைய வீட்டிலே இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகும்போது இந்த உலகத்திற்கு இனி ஜலப்பிரளயத்தினாலோ வேற எந்த காரியத்தினாலோ இந்த உலகத்தை அழிப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை அழிப்பதற்கல்ல, உருவாக்குவதற்கே கடந்து வருகிறார். கரங்களை தட்டி, ஆண்டவரே என் உண்மையை இப்பொழுது தெரியப்படுத்தி விட்டீர், என்னோட டைரக்டா நேரடியா பேசிட்டீங்க. பொய் வேலைக்காக சொல்ல மாட்டேன், பொய் சின்ன சின்ன காரியத்துல ஊழியத்துல சொல்ல மாட்டேன், பொய் சின்ன சின்ன காரியத்துல மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு சொல்ல மாட்டேன். நான் உண்மையா உம்மை தேடுகிற பிள்ளை, உண்மையா உம்மை பாடுகிற பிள்ளை. ஐயா, இதுவரைக்கும் சொன்ன எல்லா சின்ன சின்ன பொய்யும், எல்லா சின்ன சின்ன குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீர் மன்னிக்கிறவராக மறுவுத்தரவாக இருக்கிற தேவனாக இருக்கிறபடினால், அப்பா என் நிந்தை நீங்கபடி, என் அவமானம் நீங்கபடி, என் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரட்டும்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரட்டும்னு சொல்லுங்க. அவர் இன்றைக்கும் செவியை திறந்து என் மகன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன் என்று பதில் கொடுக்க போகிறார். என் மகள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி வியாதியில விழுந்திருக்கிற உங்களை, கடன் பாரத்தில் விழுந்திருக்கிற உங்களை, பிள்ளைகள் பிரிந்திருக்கிற உங்களை ஆண்டவர் பல காரியத்திலே இன்றைக்கு உங்கள் தலையை உயர்த்தி தலை நிமிர பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை, கர்த்தர் நடத்துகிறதை நான் காண போகிறேன். விசுவாசிக்கிறவங்க, நான் உண்மையா தேடிட்டேன், நான் உண்மையா தேடிட்டேன், நான் உண்மையா தேடிட்டேன், எனக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்லுங்க. சாலமோன் அன்றைக்கு தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அரியணை ஏறினான் என்றால், இன்றைக்கு உங்க குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நீங்கள் உண்மையாய் நடந்து கொள்ளும் போது பரிபூரணத்தை ருசிக்கும்படி, ஏராளமானவைகள் கடந்து வரும்படி என் தேவாதி தேவன் செய்வாராக. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, நான் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிசினஸுக்கு, என் வேலையில, என் வியாதியில, என் பிள்ளைங்க எஜுகேஷன்ல, என் விவசாய தொழில, என் ஆட்டோ ஓட்டுற வேலையில எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்ய போறார்னு சொல்லுங்க. எந்தெந்த காரியமோ எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார், எல்லாவற்றையும் கவனித்து கேட்கிறார். சொப்பனங்களோடு அல்ல, தரிசனங்களோடு அல்ல, மறை பொருளாக அல்ல, முகசையோடு முகமுகமாய் பிரச்சத்தமாய் பேசின என் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், எழுதி வைத்து பேச முடியாத, எழுதி வைத்து பேச முடியாத, எதையும் பார்க்க முடியாத, நீங்கள் கொடுக்கிறதை வைத்து ஊழியத்தை நடத்த வைக்கிற என்னை கொண்டு பேசி உண்மையுள்ளவன் என்று நம்பி கொடுத்திருக்கிறதை என்னால் முடிந்த வரைக்கும் உண்மையாய் செய்யும் போது ஒரு நாள் கூட, ஒரு வாரம் கூட தடையில்லாமல் உங்கள் மத்தியில நிற்க வைத்திருக்கிற தேவன் உங்க குடும்பத்தை தலை நிமிர பண்ணுவார். உங்க குடும்பத்தை எண்ணெயினால் அபிஷேகிப்பார். உங்க குடும்பத்திற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, நான் உண்மையா கர்த்தரை தேடி இருக்கேன், முழு உள்ளத்தோடு தேடி இருக்கேன், முழு உள்ளத்தோடு தேட போறேன், முழு பலத்தோடு தேட போறேன், அவருடைய கற்பனைகளை மீறாம இருக்க போறேன். எல்லா ஆசீர்வாதங்களையும் குடும்பத்துக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இந்த சந்தோஷத்தோடு, இந்த சமாதானத்தோடு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர், அவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கடந்து போங்க. நிச்சயமா நான் சொல்றேன், உங்க உண்மைகளை மனுஷன் பார்த்து ஒரு நேரத்துக்கு இகழுவான், தப்பா பேசுவாங்க, சில காரியங்களை வேண்டாத பேச்செல்லாம் பேசி உங்களை நோகடிப்பாங்க. ஆனா என் தேவன் பார்த்து உங்க சுத்தத்துக்கும் உண்மைக்கும் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தகப்பனே, தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவருக்கு தேவன் செவி கொடுக்கிறார் என்பதற்கு எங்கள் ஊழியமே சாட்சி. ஐயா, ஒன்றுமில்லாத நிலையில் உம்மை நோக்கி நான் கூப்பிடும் போது ஒரு நாள் கூட தடையில்லாமல் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு அநேக ஜனங்களை எழுப்பி கொடுத்து, அநேக பிள்ளைகளை பணியாளர்களாக எனக்கு கொடுத்து இதுவரைக்கும் நடத்தி இருக்கிற தேவன், இப்பொழுதும் அந்த மோசேயை போல ஒரு சாட்சி, தாவீதை போல ஒரு சாட்சி என் வாழ்க்கையில வரணும். எனக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பொய்கள், சின்ன சின்ன குறைவுகள் எல்லாம் மாறணும். எசேக்கியாவை போல என் வியாதியில நான் பிழைக்கணும்னு சொல்லி கேட்கிறவங்க, கடன் பாரத்திலிருந்து விடுதலை பெறணும்னு கேட்கிறவங்க, ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வியாபாரம் நடக்கணும்னு கேட்கிறவங்க, யாரெல்லாம் எங்கிருந்து உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே, மோசேயின் தேவனாக, எலியாவின் தேவனாக, எலிசாவின் தேவனாக இன்றைக்கும் இருக்கிறவர் நீங்க பதில் கொடுத்து அநேக உண்மையுள்ள சாட்சிகள் எழும்ப, உம்மை நோக்கி பார்க்க, உமக்கு நன்றி செலுத்த, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் இந்த உக்கிரகமான பணியை என்னால் முடிந்தவரை செய்தேன்.
இன்னும் உண்மையா இருக்க அர்ப்பணிக்கிறேன். அந்த உண்மைகளை மாத்திரமே நீர் பார்க்கிறபடினால் இதுவரைக்கும் நடத்துனீங்க, இன்னும் நடத்துங்க. நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேசக்கிருபை, அன்பு, சமாதானம் இந்த ஆராதனையில உண்மையாய் கலந்து கொண்ட, உண்மையாய் எனக்கு ஒரு விடுதலை வரும் என்று நம்பி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.